வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம உடல்நலம், நம்ம ஆயுட்காலம் இதையெல்லாம் அமைதியா பாதிக்கிற சில விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ம் ஒரு மனித உயிரியலாளர் கேரி பிரேக்கான்னு பேர். அவரோட சில கருத்துக்களை வச்சு ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள், ஏன் நம்ம டெய்லி யூஸ் பண்ற சில சாதாரண பொருட்கள் கூட எப்படி நம்மள பாதிக்குதுன்னு அலச போறோம். சரி. நோக்கம் என்னன்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி பெரிய வித்தியாசங்களை கொண்டு வர முடியும்னு பார்க்கறது தான். ஓகே. சரி, முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஆயுள் காப்பீடு நிறுவனங்கள் இருக்காங்களே, ஆமா. அவங்களால உங்க ஆயுள் காலத்தை ஓரளவுக்கு கரெக்டா கணிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி? அவங்க கிட்ட அவ்ளோ டேட்டா இருக்குதா? ஆமா, அதுதான் காரணம். அவங்க கிட்ட ஏகப்பட்ட மெடிக்கல் டேட்டா இருக்கு. ஆனா அந்த டேட்டாவை வச்சு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. பெரும்பாலான மரணங்கள் அது எப்படி நடந்தாலும் சரி, கடைசியில மூளைக்கு ஆக்சிஜன் பத்தாம போற ஒரு நிலை, அதாவது ஹைபாக்சியாவில் தான் முடியுதாம். ஓ, அப்படியா? ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நிலைக்கு கொண்டு போற பல காரணிகள் மாற்றக்கூடிய ஆபத்து காரணிகள், அதாவது நம்ம கையில இருக்கு. ம் அதாவது நம்மளால மாத்திக்க முடியுங்கிறீங்க. ஆமா, புகைப்பிடிக்கிறது, சாப்பாடு, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பாலும் இதுங்க ஊட்டச்சத்து குறைபாடுகளோட சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க சொல்றது சரிதான். இதுல ஒரு சுவாரஸ்யமான கனெக்ஷன் இருக்கு பாருங்க. நம்ம உடம்புல ஆக்சிஜன் அளவு இருக்கா? ம். அதுக்கும் நம்ம உணர்ச்சி, நம்ம மூடுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சரியா ஆழமா மூச்சு விடாம நாள் முழுக்க உட்கார்ந்தே இருக்கிற வாழ்க்கை முறை இதெல்லாம் ஆக்சிஜன் அளவை குறைக்குது. ஓ, இது நோய்களுக்கு இடம் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம மனநிலையையும் பாதிக்குது. ஏன்னா நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா இருக்குல்ல, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். அதேதான். அது எனர்ஜி உண்டாக்க அதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா தேவை. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? சும்மா மூச்சு பயிற்சி செஞ்சா போதுமா? ஓரளவுக்கு ஆமா. ஆனா கரெக்டான முறையில செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு விம் ஹாஃப் முறைன்னு சொல்றாங்களே, ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆழமா ஒரு கண்ட்ரோலோட மூச்சு பயிற்சி பண்றது உதவும். அதாவது ஒரு 30 தடவை நல்லா ஆழ்ந்து மூச்சை இழுத்து விட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் மூச்சை அடக்கி வைக்கிறது. இந்த மாதிரி டெக்னிக்ஸ். இதோட நோக்கம் அடிக்கடி மேலோட்டமா சுவாசிக்கிறத விட கொஞ்சமா ஆனா நல்லா ஆழமா சுவாசிச்சு ரத்தத்துல ஆக்சிஜன் அளவை ஏத்துறது. இது செல்களுக்கு நிறைய ஆக்சிஜன் போட ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆக்சிஜன் ஒரு பக்கம். ஆனா நம்ம உடம்பு இயங்க தேவையான அந்த மூலப்பொருட்கள், நியூட்ரியன்ஸ், அது சரியா கிடைக்கலனாலும் பிரச்சனை தானே. நிச்சயமா. குறிப்பா இப்போ மனநல பிரச்சனைகள், பதட்டம், டிப்ரெஷன், கவனம் செலுத்த முடியாம இருக்கிறது, இதுக்கெல்லாம் கூட இதுல தொடர்பு இருக்குன்னு தோணுது. கண்டிப்பா இருக்கு. சில குறிப்பிட்ட அமினோ அமிலங்கள் இல்லனா வைட்டமின்கள், குறிப்பா பி வைட்டமின்கள், மெத்தில் ஃபோலேட், இதெல்லாம் குறையும் போது நம்ம மூளையோட கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இருக்கே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதேதான், அதோட உற்பத்தி பாதிக்கப்படலாம். இது நேரடியா உங்க மூட பாதிக்கும். இதுக்கு உதாரணமா அந்த சோர்ஸ்ல MTHFR பத்தி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஜீன் மியூட்டேஷன், நிறைய பேருக்கு இருக்குன்னு. ஆமா, ரொம்ப காமன் அது. அந்த மாற்றம் இருந்தா நாம சாப்பாட்டுல எடுக்கிற செயற்கையான ஃபாலிக் ஆசிட உடம்புக்கு தேவையான மெத்தில் ஃபோலேட்டா மாத்துறதுல சிரமம் இருக்குமா? சரிதான். இது கருவுறாமை, அபார்ஷன், ஏன் டெலிவரிக்கு அப்புறம் வர டிப்ரெஷன் வரைக்கும் பல பிரச்சனைகளோட தொடர்பு இருக்கலான்னு அந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, அதனாலதான் சில பேர் வெறும் ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறதுக்கு பதிலா உடம்பு நேரடியா யூஸ் பண்ற மெத்தில் ஃபோலேட் ஃபார்ம்ல எடுத்தா பிரயோஜனமா இருக்கலாம். இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு சின்ன ஊட்டச்சத்து குறைபாடு எப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இது காட்டுது. நம்ம சாப்பாட போலவே குடிக்கிற தண்ணீரும் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம குழாய் தண்ணியில டேப் வாட்டர், அதுல என்ன பிரச்சனை? அதுல ஃப்ளோரைடு இருக்கலாம். சில ஆராய்ச்சிகள் அது நரம்புக்கு நச்சுன்னு சொல்லுது. குளோரின் இருக்கலாம், அது நம்ம தோல் வழியா கூட உறிஞ்சப்படுமா. அப்புறம் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அடேங்கப்பா, இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு வழி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்றது, ஆரோ மாதிரி முறைகள்ல ஃபில்டர் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் சுத்தமான கடல் உப்பு, செல்டிக் சால்ட் இல்லனா பாஹா கோல்ட் சால்ட் மாதிரி சேர்த்து அந்த மினரல்ஸை திரும்ப சேர்க்கறது நல்லது. சரி. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிற BPA மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கே, ஆமா, அதெல்லாம் செயற்கை ஈஸ்ட்ரோஜன் மாதிரி வேலை செஞ்சு நம்ம ஹார்மோன் பேலன்ஸ பாதிக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி இல்ல ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்றது பெட்டர். நம்ம உடம்புக்குள்ள எதை அனுப்புறோங்கிறதுல கவனம் தேவை. இதெல்லாம் கேட்கும்போது சும்மா நாமளா எதையாவது நினைச்சு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது சரியில்லைன்னு தோணுது. அப்போ நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு எப்படி கரெக்டா தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சரியான கேள்வி. யூகம் பண்றதை விட டேட்டா தான் முக்கியம். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க வைட்டமின் லெவல்ஸ், ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. தேவைப்பட்டா MTHFR மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட் கூட பண்ணி
குறிப்பிட்ட குறைபாடுகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு வைட்டமின் D3, DHEA, டெஸ்டோஸ்டிரான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம். ஆமா. அதோட அளவுகள் நம்ம இரத்த சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபின் வழியா ஆக்சிஜனை கொண்டு போற திறனோட தொடர்புடையது. இது உங்க எனர்ஜி, கவனம், ஏன் உங்க தூக்கத்தோட குவாலிட்டியை கூட பாதிக்கும். ஆக்சிஜன் கம்மியா இருந்தா தூக்கம் சரியா வராதா? ஆமா, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் மோசமான தூக்கத்துக்கு. முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க இப்போ நார்மல்னு நினைக்கிறத விட நல்லா ஃபீல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஆக மொத்தத்துல அடிப்படை விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா பெரிய மாற்றங்களா பார்க்கலான்னு புரியுது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. நாம அடிக்கடி இது பெரிய நோய் இல்ல வயசானதால வர்ற தவிர்க்க முடியாத பிரச்சனைன்னு நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையில நம்ம உடம்பு அதோட அடிப்படை தேவைகள், சரியான சாப்பாடு, சுத்தமான தண்ணி, போதுமான ஆக்சிஜன் மாதிரி கிடைக்கலன்னு நமக்கு அனுப்புற சிக்னல்களா இருக்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசினதுல உங்களுக்கு சரின்னு படுற ஒரு சின்ன மாற்றத்தை, அது மூச்சு பயிற்சியாவோ இல்ல ஃபில்டர் பண்ண தண்ணி குடிக்கிறதாவோ இருக்கலாம், செஞ்சு பாருங்களேன். அதோட விளைவு எப்படி இருக்குன்னு நீங்களே உணரலாம்.